தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே, வணக்கம் சார். முதல்வர் செங்கோட்டையனுடைய கோரிக்கையை ஏற்றுள்ளார் அப்படின்னு ஒரு நியூஸ் கார்டு பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடியில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்குன்னு சமூக வலைதளத்தில் புரளி கிளம்பிக்கிட்டு இருக்குது. மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு திஷா கமிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்டியினுடைய ஆய்வு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதுல செங்கோட்டையின் ஒரு முக்கியமான கோரிக்கை, தேங்காய் விவசாயிகளுக்கு பணப்பட்டுவாடா உடனடியே செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை உடனடியே ஓகே சொல்லியிருக்கிறாரு முதல்வர். இதை எப்படி பாக்குறீங்க? முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார் செங்கோட்டையன் சொன்னீங்கன்னா என்ன பரபரப்பா இருந்திருக்கும். தேவையில்லை போட்டு குழப்பாம என்ன சொல்றீங்க? அது பெரிய கண்டென்ட் இல்லையா உங்களுக்கு இன்னைக்கு பரபரப்பு? ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு அதிமுக காரங்க மட்டும் இல்ல, நீங்க திமுகல இருந்து எல்லாமே அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கறத சைலண்டா பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமா பேசிட்டோம். என்ன காரணம்? செங்கோட்டையனுக்கு அவர் கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகளாகவே தொடர்ந்து எடப்பாடி அவரை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. துன்பப்படுத்திட்டே இருந்த செங்கோட்டையனுக்கு யாரு அவரு புள்ளி வச்சாங்க, இல்ல யாரு தொடக்க புள்ளியா இருந்தாங்க அப்படின்னு தெரியல. காரணம் என்னன்னா, செங்கோட்டையன் எல்லாத்தோடையுமே ரொம்ப தொடர்புடைய ஆள். எப்படி அதிமுக ரொம்ப சீனியர், எம்ஜிஆர் காலத்துல இருந்து இது பண்ணி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவர் அவர். ஏன்னா ரொம்ப சீனியர் அவரு. அவர் கூட இருக்கிற ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு லத்த விஸ்வநாதன், அடுத்தது எடப்பாடி, தம்பிதுரை அப்படின்னு எல்லாத்துட்டையும் ஒரு இணக்கமா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தவரை. பட் எடப்பாடி மட்டும் ஆரம்பத்திலேருந்தே ஒரு மட்டம் தட்டிகிட்டே இருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, கூவத்தூர் விஷயத்தை நம்ம இதில் ஞாபகப்படுத்தி ஆகணும். கூவத்தூர்ல அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க, எல்லாம் ஒருங்கிணைச்சு வச்சிருந்தாங்க சசிகலா அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன அது வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். அன்னைக்கு முதல்ல சாய்ஸ் என்ன காரணமா, சசிகலாவுக்கு இந்த கேஸ்ல சொத்து குவிப்பு வழக்குல அவங்களுக்கு தண்டனை வச்சு அவங்க இன்னும் 24 மணி நேரத்துல போய் கர்நாடகா பரப்பனாகரத்துல சிறையில் அடைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த உடனே அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூர்ல போட்ட மீட்டிங்ல முதல் ஆப்ஷனா அவங்க முதல்வர் ஆக்க போகக்கூடிய சூழ்நிலையில யாரை சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சசிகலா சொன்னது செங்கோட்டையனை தான் சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அவர் தான் ஒரு சீனியர் மேன், அதே மாதிரி எல்லாத்துட்டையும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவரு, பெருசா பாலிடிக்ஸ் பண்ணாத ஆள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டவர் அவர். அப்படி அவர் எல்லாத்துட்டையும் அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அதிர்ந்து கூட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனாலதான் அவரை தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பாக்குறப்போ. பட் ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவர்கிட்ட விட்டமின் பா இல்ல, அவர்கிட்ட பெருசா இல்ல. காரணம் என்ன, அங்க இருக்க அந்த எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வைக்கணும், சோ அவங்களுக்கான தேவைகள்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறத பாக்குறப்போ, செங்கோட்டையன் பேசுறப்போ செங்கோட்டையன் அந்த அந்த பொருளாதார வசதி என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, சசிகலா எடப்பாடி ஆல்ரெடி ஏற்கனவே பாத்தீங்கன்னா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பீரியட்ல இருந்து அவர் அந்த ஹைவேஸ் பார்த்துட்டு இருந்தாரு. அப்பையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த வசூல்னு சொல்லுவாங்க, பார்ட்டி ஃபண்டும்பாங்கல்ல, கான்ட்ராக்டர்ஸ் இருந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் தான் எடப்பாடி. புரியுதுங்களா? ஸோ அதனால அவர்கிட்ட ஒரு பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அவரு. ஸோ அதனால நான் பார்த்துக்கிறேன், எம்எல்ஏஸ் எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன், அவங்களுக்கான தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிடுறேங்கிற மாதிரி சொன்னதுனால தான் அவருக்கு எடப்பாடிக்கு இந்த முதல்வர் பதவிக்கான வாய்ப்பு வந்தது. அப்பயே டிடிவி சொல்லியிருக்கிறாரு, எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க, வேண்டாம் எடப்பாடி சரியா இருக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. பட் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு ஓகே ஆகி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனாலதான் நீங்க அதுக்கப்புறம் ஆப்ஷன்லயே செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஏன்னா அப்ப பாண்டியராஜன் போயிட்டார். யார்கிட்ட? ஓபிஎஸ் போயிட்டாரு பாண்டியராஜன். அவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் போயிட்டார். மாஃபா பாண்டியராஜன் போனாரு. அதே மாதிரி ஓபிஎஸ் அந்த சைடு இருந்தாரு. அந்த டைம்ல கிடந்த கேப்ல தான் சசிகலா செங்கோட்டையனை அமைச்சராக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால சசிகலாவுக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இவர் தான். யாரு? செங்கோட்டையன் தான். அவங்க
பட் இந்த ஒரு ஆக்சிடென்டலா வந்தவர் தானே முதல்வர். யாரு? ம். எடப்பாடி ம். பழனிசாமி. பட் அது ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு இருந்த ஒரு பொறாமை இருக்கு. ஏன்னா, முதல்வர் போட்டியிலேயே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்தவரு செங்கோட்டையன். அதனால என்னைக்குனாலும் சீனியாரிட்டிங்கிற அடிப்படையில அவருக்கு நம்மளுக்கு என்னைக்குனாலும் போட்டியா இருப்பாருங்கிறது எடப்பாடி ம். பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். ம். அதனால தான் அவர ஓரங்கட்டியே வச்சிருந்தாரு. ஈரோடுனாலும் பார்த்தீங்கன்னா, அங்க ம். பெரிய அண்ணன் இருக்காரு. ம். முன்னாள் அமைச்சர். அவரு வந்து சம்மந்தி யாருக்கு? எடப்பாடிக்கு. அவருக்கு ம். தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஆரம்பத்திலேருந்து. ம். அமைச்சரா அவரா ம். இருந்தாலும், அவரு பெரிய அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுப்பாரு. அதே மாரி ம். அதுக்கு அடுத்தமா பார்த்தீங்கன்னா, வேலுமணி, தங்கமணி இப்படி இந்த சீனெல்லாம் வந்து கடைசியா தான் செங்கோட்டையனுக்கான வாய்ப்புகள் ம். வரும். எடப்பாடி ம். அப்படிதான் அவர வச்சிருந்தாரு. அந்த ஒரு வருத்தம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. காரணம் என்னன்னா, கொறடா வந்தது, வாய்ப்பு கிடைச்சது. கொறடா தரல. யாருக்கு? ம். செங்கோட்டையனுக்கு தரல. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா, ஓபிஎஸ் அங்க போனதுனால, அங்க ம். உதயகுமாருக்கு குடுத்தாரு. அதுக்கு காரணம் என்ன சொன்னாருன்னா, அவரு ஓபிஎஸ் வந்து முக்குளத்தோர். ஒரு முக்குளத்தோர் ம். எடுத்துட்டு, இன்னொரு முக்குளத்தோர் போட்டா தான் சரியா இருக்கும்னு, அவருக்கான வாய்ப்புகள் குடுத்தாரு. அப்படியே செங்கோட்டையன் அதனால வருத்தத்திலேயே இருந்தவரு. ம். அது அவர இன்னும் டேரிங்கா ரொம்ப அசிங்கப்படுத்துற மாரி சில சம்பவங்கள் நடந்தது. அவருக்கு யாருக்கு ரைவல்ன்னு நெனைக்கிறேன். அதாவது தொகுதியிலேயே ரைவல்ங்கிற இருக்கிறவருக்கு ஒரு போஸ்டிங் குடுத்து, அதை இவர் சொல்லி வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் போட்டதுனால தான் அவருக்கு வருத்தம். புரியுதுங்களா? இப்படிதான் ம். வரிசையா போயிட்டு இருந்ததுனால, வேற இனியும் பொறுத்து காலந்தாமதம் இனிமே சரியா இருக்காது. அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் செங்கோட்டையன் டேரிங்கா எந்திரிச்சு சொன்னது அவரு. ம். என்ன நீங்க புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய படங்களை தவிர்த்ததுனால அந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கலன்னு சொல்லிட்டாரு. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகப்போகுது. எடப்பாடி ம். பழனிசாமி பேர சொல்லவே இல்ல அவரு. ஆமா. அதிமுக ம். பொதுச் செயலாளர்ன்னு தான் சொல்றாரே ஒழிய, எதிர்க்கட்சி தலைவர்ன்னு சொல்றாரே ஒழிய, அவர் எடப்பாடி பழனிசாமிங்கிற பேர தவிர்க்கிறாரு. இந்த ம். இன்னைக்கு மீட்டிங் நடந்ததுல சென்னை மீட்டிங் சொன்னீங்கல்ல, ஆய்வுக் கூட்டத்துல கூட திஷா. ஆமா. திஷா கூட்டத்துல கூட அவர் கலந்துக்கிறது சம்பந்தமா யாரையும் கேட்கல. அவரும் தம்பிதுரையும் மெம்பர்ஸ் அது. ஒரு எம்பி, ஒரு ம். எம்எல்ஏ. ம். அதிமுகல. அதுல ஒரு ம். எம்எல்ஏ உறுப்பினர் யாரு? செங்கோட்டையன். எம்பி வந்து தம்பிதுரை. ம். நேரா தம்பிதுரைக்கு அடிச்சிருக்காரு. நீங்க வரீங்களா? நான் வர்றேன். நான் மீட்டிங் இன்னைக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் போறேன். அப்படின்னு ம். சொல்லிட்டு நேரா ஏன்னா இது போய் எடப்பாடி பழனிசாமிட்ட கேட்டு, ம். அவரு எதுக்கு எனக்கு கிடையாது. எனக்கான தகுதி இது குடுத்துருக்காது. நான் தகுதியா இருக்கிறதுனால தான் இந்த உறுப்பினர்ங்கிறத எனக்கு குடுத்துருக்காங்க. அப்படின்னு ம். போனாரு. இன்னைக்கு யாரையும் கேட்காம அவர் கேட்டது ஒரு தேங்காய் கொள்முதல் சம்பந்தமான விஷயம் அது. ஆ. புரியுதுங்களா? அத உடனே வந்து சிஎம்ஓ எடுத்துக்கிட்டாரு. அதுல என்ன விஷயம்னா, சிஎம் அவர பார்த்து ஒரு வணக்கம் போட்டிருக்காரு. ம். இவரும் பார்த்து சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா, எல்லாத்தோட பார்வையும் செங்கோட்டையன் என்ன சொல்லப் போறாரு? அவர் என்ன ம். செய்ய போறாரு? அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதனால இந்த ஒரு பரபரப்புல இந்த மீட்டிங் கலந்துக்கிறத யாருமே எதிர்பார்க்கல. ம். டக்குனு வந்து பார்த்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். பட் ம். இதெல்லாம் ஒரு பெரிய நெருடல் ஓடிக்கிட்டே இருக்கு யாருக்கு? எடப்பாடிக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்காரு. ஏன்னா, அந்த ரெட்டலை தேர்தல் கமிஷன் விஷயம் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இன்னும் ம். செங்கோட்டையன் இன்னும் சமாதானம் ஆகல. அதை ம். தாண்டி இப்ப என்னன்னா கிட்டத்தட்ட நமக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க, கிட்ட 20லேருந்து 22 எம்எல்ஏக்கள் அவர்ட்ட பேசியிருக்காங்க. ம். நான் வேற மாரி எந்த முடிவு எடுத்துற வேணாம். ம். கட்சியில இருந்து நம்ம ஏதாவது ஒரு போராடி ஏதாவது வேற மாரி முடிவு எடுப்போம்னே. ம். அவங்களுக்கு பயம் என்னன்னா, அவரு வேற மாரி முடிவு எடுத்துருவாரு. அ வேற கட்சிக்கு போயிடுவாரு. இல்ல வேற மாரி முடிவு எடுப்பாருன்னா, அதெல்லாம் இல்ல. நான் தெளிவா இருக்கேன். இது ம். எனக்கான கட்சி இது. நான் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் கட்சியில சேர்ந்தவன். ம். அப்படின்னு சொன்னவர் அவரு. என்ன சொல்லிட்டு அவர் தெளிவா, "நான் இங்க தான்ப்பா இருப்பேன். கவலைப்படாதீங்கப்பா. இங்க தான் இருப்பேன். பாப்போம் இதுக்கு ஏதாவது ம். ஒரு முடிவு எடுப்போம்பா" அப்படிங்கிற மாரி வார்த்தைய தான் தனக்கு ம். ஃபோன் பண்ண எல்லாத்துலயும் தெளிவா சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். ம். ஆமா சந்திரன். ஆமா. கண்டிப்பா சார். இப்போ செங்கோட்டையன் அவர் இருக்கக்கூடிய தொகுதி, இப்ப அவருக்கு ஒருவேளை இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் அடங்குனாலுமே, அதிமுகல அவருக்கு திரும்ப சீட்டு குடுக்காமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பா குடுத்தாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒருவேளை எடப்பாடி அவர்கள் வந்து அவருடைய ஆதரவாளர்கள பயன்படுத்தி ஓட்ட பிரிச்சு அவர தோற்கடிச்சுட்டா டம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூகம் இருக்குதான்ற ஒரு கேள்வி வருது. அத எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பே இல்ல. நீங்க எடப்பாடி 2026 தேர்தல் வரைக்கும் எடப்பாடி பொதுச் செயலாளரா இருப்பாரான்னு நீங்க பாருங்க. என்ன அவருக்கு சரியா இருக்குமா? அவங்கள்ட்ட ரெட்டலை இருக்குமா? இதெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு கேள்வி இருக்கு. ஏன்னா, கண்டிப்பா. நீங்க இப்ப இந்த அந்த தேர்தல் கமிஷன்ல போயிருக்கிற வழக்கே பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் பண்ணது. என்னன்னா, அவர் ம். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியே இல்லை.
அது ம். நியாயமா தேர்ந்தெடுக்கப்படலைங்கிறது தான் சேலஞ்சிங்க. அந்த அந்த ம். அந்த அதுல தான் கேஸே போகுது. ம். ஆமா, முறைப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்படல பொதுச் செயலாளரா அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணுவாரு? முடிஞ்சுச்சு. திருப்பி இரட்டை தலைமை தான். ம். ம். ஒருங்கிணைப்பாளர், ம். இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அப்புறம் பவர் ஆயிருவாங்க. அதனால நீங்க எடப்பாடியுடைய கத்தி தலை மேல கத்தி இருக்கு அவருக்கு. அதனால இனிமே ம். அவர் ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாரு. இனிமே இறங்கி வந்துருவாரு. நீங்க வேற ம். வழியே இல்ல. நீங்க செங்கோட்டையன்ட்ட இறங்கி வந்து பேசிருவாரு. அதுதான் ம். அவருடைய சூழ்நிலை. இல்லன்னா, ம். அவருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து கண்டிப்பா கடுமையான இன்னும் நெருக்கடி வந்துரும். ம். ஏன்னா, நீங்க பிஜேபி தலைவர் பதவி இன்னும் போடல. போட்டதுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் தலைவன் அண்ணாமலை சும்மா இருப்பாரா? டக்குனு வேணும்னே போய் ஓபிஎஸ்ஸ பார்ப்பாரு, டிடிவிய பார்ப்பாரு. இல்ல அவங்க போய் அவர் வந்து மாநில தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணாமலைக்கு வாழ்த்து சொன்னதுக்காக போனேன்னு போவோம். ஒரு கூட்டம் போவோம். ம். புரியுதுங்களா? தேர்தல் கமிஷன்ல இருக்கிற இந்த சூழ்நிலையில அவங்க பவர எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு நெனப்பாங்க. ஏன்னா, கண்டிப்பா. அவங்க டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாலாம் பெரிய லெவல்ல காயப்பட்டு இருக்கிறாங்க. 3 வருஷமா நீ அதிமுகலயே வளர்ந்தவங்க. அதிமுகலயே வாழ்ந்தவங்கலாம் அவங்க. இன்னைக்கு ம். அவங்கள வந்து எடப்பாடி எல்லாத்தையும் டம்மி பண்ணி காலி பண்ணிட்டாரு. அதே ம். மாரி நீங்க இதுல பெரிய ஒரு சாதுரியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலுமணி. ம். இங்க எடப்பாடியோட பெரிய நட்பா இருக்கிற மாரி இருக்காரு. ஆனா பிஜேபி வரணும். எடப்பாடிக்கு ம். பிஜேபிய வேண்டாங்கிறாரு. ஆனா வேலுமணி, இங்க எடப்பாடி, ஆனா மேல பிஜேபி தான். நம்ம பிஜேபி ம். தான் கூட்டணி. அவரு ஒரு ட்ராக், அவர் தனி ட்ராக். ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலைகள் பயங்கரம். அதே மாரி இவரு சிவி சண்முகத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தா தான் அவரால ஜெயிக்க முடியும் அங்க. ம். நீங்க விழுப்புரம், கடலூர் இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, அதிமுக பிளஸ் பாமக இருந்தே ஆகணும். ஆனா பாமக இல்ல. இதுவரைக்கும் இல்லையே. அது ம். பிஜேபில இருக்கு. ஸோ இந்த மாரி ம். எல்லாமே ஒரு பெரிய குழப்பமான சூழல்ல இருக்கிறதுல, எடப்பாடி திருப்பியும் இதே மாரி செங்கோட்டையன் பிரச்சனையெல்லாம் பெருசாக்கிட்டு இருந்தாங்கன்னா, யாரும் ரசிக்க ம். மாட்டாங்க. டைம் ரொம்ப கம்மிங்க. எலக்ஷன் கண்டிப்பா, வரப்போகுது. திமுக பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கு. நீங்க என்ன இந்த பிரச்சனையிலேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எப்போ நீங்க அடுத்த கட்டத்துக்கு வர்றது? கூட்டணிய பத்தி பேசுறது. கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஆமா சங்கர். கண்டிப்பா சார். இப்போ ஒரு ஒரு சில தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கண்டன கூட்டம். அதுல தமிழிசை அவர்களும் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். தலைவர் பதவியில நான் நீடிக்க போறதில்லன்னு. ஆனா போறதுக்குள்ள அறிவாலயத்தோட செங்கல் ஒண்ணு ஒண்ணா புடுங்கிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து இந்த வடிவேலு ஒரு இதுல சொன்ன மாரி ஒரு பிரச்சார கூட்டத்துல இவன் தான் எங்கேயோ வசமா வாங்கியிருக்கிறான்ற மாரி இவருக்கு தெரிஞ்சிருச்சு அ போல. இவர தூக்கிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப தவறான ஒரு வார்த்தைங்க அது. அது எவ்வளோ பெரிய வார்த்தை அது. ஏன்னா, நீங்க வந்து ஏற்கனவே இதே மாரி பேசி தான் ஒண்ணும் இல்லாம ஆக்கிப்புட்டீங்க பிஜேபிய. ம். நீங்க அறிவாலயத்து செங்கல்ல புடுங்குறேங்கிற அதுக்கு தான் நீங்க வரீங்களா தலைவராகி? ம். கட்சிய வளர்க்கறதுக்கு வந்திருக்கீங்களா? பிஜேபிய ஆளுங்கட்சி ஆக்கணும்னு பாருங்க. நீங்க கூட்டணின்னு இல்லங்க இந்த எம்எல்ஏ திருப்பி உங்களால ஜெயிக்க முடியுங்களாங்க? சொல்லுங்க ம். பாப்போம். நீங்க அதிமுகன்னு ஒண்ணு இல்லன்னா, திருப்பி இந்த 4 எம்எல்ஏ உங்களால வருவாங்களா? ம். ஜெயிச்சுருவீங்களா? அ நீங்க இதே மாரி அங்க போய் செங்கல்ல புடுங்குறேன், இங்க போய் கருங்கல்ல புடுங்குறேங்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் நம்ம தலைவர். ம். ம். அது ம். தேவையில்லையே சந்திரி அது. தேவையில்லாத வார்த்தைகள் அது. பெரிய லெவல்ல விமர்சனமாகி, இப்ப பேசாம அந்த வார்த்தையே வெளிய சொல்ல முடியாம உட்கார்ந்துருக்காரு. ஒரு ம். கூட்டம் இருக்கு. பேசணும், கை தட்டணுங்கிறதுக்காக சில வார்த்தைகள பேசிட்டு, அவர் அதனால தான் பிஜேபி அண்ணாமலைக்கான ஒரு பெரிய மைனஸ். அததான் நீங்க சீனியர்கள் யாரும் அவர ரசிக்கல. ம். புரியுதுங்களா? நீ இதே மாரி தான் என்ன பண்ணாரு பேச்சு போக்குல, நீங்க டி டிஎம்கே உடைய ஊழல பத்தி பேசிட்டே இருக்கீங்க. அதிமுக வந்து ஆமா, அதிமுக பத்தி ஊழல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல போவேன். அவங்க எல்லாம் ம். ரோசப்பட்டு அதிமுக ஆளுங்க. அவங்கலாம் என்ன வேண்டவே வேண்டாம். எங்களையும் ஊழல்னு சொல்றானுங்க. அப்படி இப்படி ஒரு வார்த்தைய ஆரம்பிச்சுக்கிட்டு அவங்க பண்ணது தானே. சி ஆமா. நீ கூட்டணின்னு ஒரு உனக்கு இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால தான், நீங்க மத்ததுல யாரு தமிழிசை விரும்புறாங்க. நீங்க நயினா ம். நாகேந்திரன் வரட்டும்னு நெனைக்கிறாங்க. இன்னும் ம். சொல்லப்போனா வானதி கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் ம். அண்ணாமலை ம். வேணாம்னு இந்த பிஜேபிலயே நெனைக்கிறாங்கன்னா, இந்த மாரி வாய் தான். இது தேவையில்லாத ம். வாய் வார்த்தை. என்ன? கண்டிப்பா. பார்ப்போம் என்ன செய்ய போறாரு? செருப்பு போடுறேன்னு முதல்ல சொன்னாரு. நல்ல வேளை வேற ஏதாவது சொல்லி வார்த்தைய மா மாட்டிக்காம இந்த செங்கல் புடுங்குனதோட நிப்பாட்டிக்கிட்டு. பரவால்ல பார்ப்போம் நம்ம. கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம் சார். தங்கள் கருத்துக்கு நன்றி. நன்றி சந்திரன். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.